இயேசு கிறிஸ்து என் லைஃப்பில் இருந்து அவர் எனக்கு அற்புத அடையாளங்கள் செஞ்சிருந்தால் என் லைஃப் எப்படி இருக்குமோ அதை விட பெட்டர் ஆவியானவர் என் கூட இருந்து நான் போகிற லைஃப் ஸ்டைல். எல்லாரும் ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெபம், என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யுங்க, என்னை பயன்படுத்துங்க. முட்டி போட்டு அழுது கிழுது ஜெபிப்பாங்க, ஆனால் வேலையே நடந்திருக்காது. ஏன் அப்படின்னா ஆவியானுடைய ஒரு தன்மை என்னன்னா, நான் உன்னை யூஸ் பண்ண முடியாது, நீ தான் என்னை யூஸ் பண்ணணும். நீங்கள் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரேயரே மாறி போயிடும். என்னை யூஸ் பண்ணுங்கன்றது அது என்னன்னா, அது ஒரு சின்ன குழந்தை ப்ரேயரு. நான் இது செய்யணும், நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் குமாரர்களின் ஜெபம். ஸோ குழந்தை ஜெபத்தை விட குமாரர்கள் ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுது. ஸோ மெச்சூரிட்டியான ப்ரேயர் எங்கேயோ மெச்சூரிட்டியான ஆன்சர் கிடைக்கும். மெச்சூரிட்டியான வார்த்தைகள் எங்கேயோ மெச்சூரிட்டியான ரிப்ளைஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். எப்பயோ ஒன்று நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை எவ்விதமாய் பார்க்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் பார்க்குறாரு. இது கர்த்தர் மட்டும் பார்க்கல, ஆவிக்குரிய மொத்த உலகமும் பார்க்குது. அப்படி தான். ஸோ ஆவிக்குரிய உலகம்னா இருளின் ஆதிக்கமும் உங்களை அப்படி தான் பார்க்குது. ஸோ நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போய் காலை வச்சாலும் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லுங்கள். யார் ஆவியானவரை சரியாக புரிஞ்சிட்டாங்களோ, யார் ஆவியானவரை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை ஆபிரகாமை விட 100 மடங்கு மேன்மையானது. ஆவியானவர்னா என்ன? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்துவது அப்படின்னா, எல்லா லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் நம்ம நடத்தி கொண்டு போவது அப்படின்னா, எல்லா வெற்றியையும் உனக்கு தருவது தான் ஆவியானுடைய பெரிய மேஜர் ஒர்க்.